ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தது சரி காவேரி கிட்டே விஜய் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நேற்று ப்ரிவியூ அதோட தான் என் பண்ணாங்க மாமி வந்து சொல்லிட்டு போனதோட. பட் ஆனால் இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மாமியோட கான்வர்சேஷன், மாமி வித் விஜயோட கான்வர்சேஷன் இப்படியே வந்து போயிடுச்சு. இன்றைக்கி எண்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காவேரி வந்து விஜய்க்காக வர்றாங்க. பட் காவேரி கேட்ட கேள்வி, ஸோ வெண்ணிலா வந்து குணமாயிட்டாங்க போல் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் அது நீ கேட்டுட்டு தானே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. அப்படின்னு நிப்பாட்ட சொல்லிவிட்டு நீங்கள் நம்மளுக்கு மேரேஜ் ஆன விஷயத்த சொல்லிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு விஜய் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியல. அது காவேரி எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல. அது நாளைக்கு எபிசோடில் நம்ம எல்லாரும் காத்துட்டு இருந்தேன். அந்த ஒரு தருணம் வந்து இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம மாமியை ஏன் தான் இப்படி குழப்பறாருனே தெரியல. விஜய் உண்மையை சொல்லிட்டு போனால் கண்டிப்பாக அவங்க ஃபுல்லாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் 2 பேர் பக்கமுமே சொல்ல மாட்டுறாங்க. ஸோ விஜயும் சொல்ல மாட்டார். விஜய் நினச்சா கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற தட்டில் தான் அமுச்சு வச்சார். அங்கே அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சொல்லி கடைசியில் விஜய் பற்றி வந்து தப்பாக சொல்கிறாங்களே தவிர விஜய்னு சொல்லலை. அவருக்கு நான் ஏன் கல்யாணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பட் பாட்டியோட அந்த மைண்ட் வாய்ஸ் செமையாக நல்லா இருந்துச்சு, எல்லா மைண்ட் வாய்ஸுமே. ஸோ நான் உனக்கு பாட்டிமாவா அப்படிங்கிற மாதிரி டைலாக்ல விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாட்டிமோட அந்த மைண்ட் வாய்ஸ் டைலாக்ஸ் எல்லாமே இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி எபிசோடில் பாட்டிமோட கான்வர்சேஷன், மைண்ட் வாய்ஸ் கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ சாரதா அம்மா விஜய் 2 பேருமே மாமியையும் மாமாவையும் குழப்பிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு எப்போ தெளிவான பதில் கிடைக்கும்னு தெரியல. மாமாவுக்கும் அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கூட சீக்கிரம் மாமி கிட்ட உண்மை எல்லாம் தெரிஞ்சு மேபி காவேரி சொல்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு காவேரி கிட்ட மாமி கேட்குறப்போ தனியாக இருக்கும்போது இதுதான் நடந்ததுங்கிறத சொல்லலாம். மேபி அந்த கான்ட்ராக்ட் விஷயத்த சொல்லாமல் வேறு மாதிரி சொல்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. இது என்னோட கெஸ் தான், என்னோட ப்ரிடிக்ஷன் தான். எனக்கு அவங்க சொன்னால் நல்லாயிருக்கும்னு தோணுது. மாமா கிட்ட சொன்னால் அட்லீஸ்ட் அவங்க ஏதாச்சும் அவங்க சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இன்றைக்கி இப்படி தான் போச்சு. எபிசோடில் பெருசாக எதுவும் இல்லை. நாளைக்கு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு அந்த நம்ம இருந்துட்டு. ஸோ விஜய் காவேரி கிட்ட என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தான் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உடைய கருத்துக்காக மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணி நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா எப்படி சொல்லி கொடுக்கறதுக்குள்ள மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.